கல்லூரி மாணவிகளை போன் மூலம் தொடர்பு கொண்டு தவறான பாதைக்கு அழைத்த அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த நிர்மலா தேவி கடந்த ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை சிபிசிஐடி போலீசார் 4 நாள் காவலில் வைத்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் அளித்த வாக்குமூலம் இன்றைய தினத்தந்தி நாளிதழில் வெளியாகியுள்ளது. அந்த வாக்குமூலத்தில் கணவருக்கு வேறு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததால் அவரை விட்டு பிரிந்ததாகவும் பின்னர் பலருடன் தனக்கு தொடர்பு ஏற்பட்டதாகவும் நிர்மலா தேவி கூறியுள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நடந்த புத்தாக்க பயிற்சியில் சேர்வது தொடர்பாக உதவி பேராசிரியர் முருகனை தொடர்பு கொண்டேன் என்றும் அவருடன் உறவு இருந்ததாகவும் நிர்மலா தேவி கூறியுள்ளார். அப்போது தன்னிடம் முருகன் ஒத்துழைப்பு கொடுக்கிற மாணவிகள் யாராவது இருக்கிறார்களா என கேட்டதாகவும் தற்போது நிலவரம் சரியில்லை என்றும் இப்போது வேண்டாம் என கூறிவிட்டதாகவும் நிர்மலா தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் கடந்த மார்ச் மாதம் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் புத்தாக்க பயிற்சியில் சேர்வதற்கான உத்தரவு வந்ததாகவும் அப்போது முருகனை சந்திக்கும் போது கல்லூரி மாணவிகளிடம் பேசி ஏற்பாடு செய்ய முடியுமா என அவர் கேட்டதாகவும் நிர்மலா தேவி கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து முருகன் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் கருப்பசாமியை அறிமுகப்படுத்தி வைத்ததாகவும் பின்னர் அவருடனும் உறவு இருந்ததாகவும் நிர்மலா தேவி பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். முருகன், கருப்பசாமி ஆகியோர் தொடர்ந்து வலியுறுத்தியதால் கல்லூரி மாணவிகளுக்கு செல்போனில் சூசகமாக பல குறுஞ்செய்தி அனுப்பியதாகவும் அதனை மேலும் 3 மாணவிகளுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டதாகவும் நிர்மலா தேவி கூறினார்.